சென்னை டைம் நேயர்களுக்கு இளைய கம்பனின் இனிய மாலை வணக்கம். ஜே ஸ்டுடியோ ஜான் பீட்டர் அவர்கள் SM ஃபிலிம் ஃபேக்டரியின் நிறுவனர் என் அன்பு தம்பி ராஜ்குமார் அவர்களின் அற்புதமான தயாரிப்பில் உருவாகியுள்ள மிகச்சிறந்த சமூக நோக்கமுள்ள சமூக கருத்தியலை பேசக்கூடிய ஒரு சிறந்த படம் படவா. அந்த படத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலிருந்து இளைய கம்பன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த படவா திரைப்படத்தில் தொடக்க பாடலான ஒரு அற்புதமான கருத்துள்ள பாடலை நான் எழுதியிருக்கின்றேன். இதை எழுதுவதற்கு எமக்கு வாய்ப்பளித்த அன்பு தயாரிப்பாளர் இசைவேந்தர் ஜான் பீட்டர் அவர்களுக்கு என் நன்றி. அதை போலவே இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருந்து இந்த திரைப்படத்தை இன்று தமிழகமல்ல உலகமெங்கும் உள்ள திரையரங்குகளில் ஓடுவதற்கு உறுதுணையாய் நின்ற முதுகெலும்பாய் நின்ற என் அன்பு தம்பி ராஜ்குமார் அவர்களுக்கு அண்ணனின் பாராட்டுக்கள் என்றும் உரியது. அதை போலவே எங்கள் அண்ணன் எங்கள் ஆசான் சொர்க்கோ கருணாநிதி அவர்கள் வந்திருக்கிறார். தம்பி, நான் பாடல் எழுதியிருக்கிறேன், எங்கள் அண்ணன் வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறார் என்றால் கருணாநிதி அவர்களின் அன்பு மாணவர் என் அன்பு தம்பி ராஜ்குமார் அவர்கள். அவர் இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக வெற்றி பெற்றிருக்கிறார். நாளை இதுபோல் பல திரைப்படங்களை அவர் தயாரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. திரைப்படத்தின் கதவுகள் இன்று திறந்திருக்கிறது. என்னைப் போலவே இந்த திரைப்படத்தில் என் அருமை நண்பர் விவேகா எழுதியிருக்கிறார். அருமை கவி பேரரசுடைய புதல்வர் கபிலன் வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறார். நான் எழுதியிருக்கின்றேன். பாடல்கள் மிக அற்புதமாக அமைந்திருக்கின்றன. அதை போலவே படவா திரைப்படம் விமல் நடிப்பில், விடுதலை திரைப்படத்தினுடைய நாயகன் சூரி அவர்களுடைய அற்புதமான நடிப்பில், நகைச்சுவையில் பிரம்மாண்டமாக உருவாக்கி இருக்கிறது. இன்று வெளியாகி தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க உள்ள மக்களால் போற்றப்படக்கூடிய, வாழ்த்துக்களை பெறக்கூடிய, பாராட்டை பெறக்கூடிய ஒரு அற்புதமான திரைப்படமாக படவா என்ற திரைப்படம் மாறி இருக்கின்றது. இன்னும் இந்த படத்தை நீங்கள் வெற்றி சிகரத்தில் அமர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த படத்திற்கும் இந்த படத்தில் பணியாற்றிய படக்குழுவினருக்கும் என் அன்பு தம்பி ராஜ்குமார் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் ஜான் பீட்டர் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் மனமாற உரித்தாக்கி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முனைவர் சொர்க்கோ இரா கருணாநிதி, பேராசிரியர், பாடலாசிரியர். ஒரு படம் எப்பொழுது, எங்கே, எதனால், எப்படி வெற்றி ஆகும் என்று யாருக்கும் தெரியாது. இங்கே இதனால் இவர்களிடம் இப்போது இவ்வளவு பெரிய வெற்றியை படவா, வெற்றியின் உச்சம் தொடவா என்று அரங்கம் முழுவதும் சிரிப்பலைகளோடு துன்பப்பட்டு, துயரப்பட்டு, அல்லல்பட்டு, அவதிப்பட்டு வருகின்றவர்களை மகிழ்ச்சியாக ஆக்குவது தான் ஒரு கலைகளினுடைய உச்சக்கட்ட நோக்கம். அந்த நோக்கத்தை இந்த படவா செய்திருக்கிறது. இந்த படவாவினுடைய படைப்பின் சிருஷ்டி கர்த்தாக்களாக மீட்டர் கணக்கிலே பெருமை கொண்ட, ஞானம் கொண்ட பீட்டர் அவர்களை, ஜான் பீட்டர் அவர்களை பாராட்டுவதா, மிகவும் மிளகு போல் இருந்து இன்று மேருமலை போல் உயர்ந்த என் தம்பி, என் மாணவர், வெற்றியின் குமார், வீரத்தின் குமார், வென்று நிற்கும் குமார், பல விருதுகளை கையிலே பெறக்கூடிய குமார், தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர் ராஜ்குமார் அவர்களை பாராட்டுவதா, ஈடு இணையற்ற கவிஞர், கவிப்பேரரசை பாராட்டி போற்றக்கூடிய கவிஞன், பாடுகிற பாடலுக்கெல்லாம் ஒரு அரசன், கம்பன், இளைய கம்பன் அல்ல, அவர் திறம் கொண்ட முதிய கம்பன் அறிவிலே. அவர் தொட்டதும் மெட்டுக்கு பாட்டெழுதக்கூடிய, கண் இமைக்கும் நொடிக்குள் பாட்டெழுதக்கூடிய கம்பீரமான ஒரு கவிஞர், மரபு யாப்பை கற்றறிந்த கவிஞர். அன்பு தம்பியை வாழ்த்துவதா. இந்த படமே இப்பொழுது பிரம்மாண்டமான ஒரு ராக்கெட் பறப்பதை போல வெற்றியடைந்து தியேட்டர்களிலே அதிகப்படுத்தப்பட்ட நிலையிலே நான் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். இந்த படத்திலே என் பங்களிப்பு எதுவும் இல்லை. ஒரே ஒரு பங்களிப்பு இல்லை, 2 பங்களிப்பு. ஒன்று என்னுடைய மாணவர், இன்று தயாரிப்பாளராக உயர்ந்திருக்கிறார் ராஜ்குமார். இன்னொன்று என்னுடைய தம்பி இளைய கம்பன், இல்லை பாடல் எழுதியிருக்கிறார்.
நான் வாழ்த்தி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய வெற்றி பாடலை கொடுத்த வெற்றி இசை வேந்தர் ஜான் பீட்டர். சைதாப்பேட்டை சேட்டு வீட்டை நல்லா பூட்டு 12 மணி லேட்டு பேய் வரும் ரூட்டு என்று ஒரு கமர்ஷியல் மியூசிக் கிங் என்று சொல்லலாம். அவரை ஒரு எல்லாருக்குமே பிடித்தக்கூடிய ஒரு எளிய மனிதர், இசை புலமை மிகுந்தவர். இந்த படத்தின் மூலம் பெரிய வெற்றிகளை விண்ணின் விளிம்பை தொட வெற்றியை குவிக்க வேண்டும், குவிக்கிறார். அவர் முகத்தை பார்த்தாலே தெரியும், மகிழ்ச்சியாக இருக்கிறார். அத்தனைக்கும் ஆதாரம் தேவாரம் போன்று தித்திப்பை போன்ற என் தம்பி ராஜ்குமார் தான் ஆதாரம். நல்ல வியாபாரம், வாழ்க. சென்னை டைம் நேயர்களுக்கு வணக்கம். நான் படவா படத்தோட தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் ஜான் பீட்டர். இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கிய பெருமை, இதை வெளிக்கொணர்ந்த பெருமை எனது ஆர்வியின் நண்பர் திரு ராஜ்குமார் அவர்களை சேரும். அவரோடு இணைந்து என்னோடு தோளோடு தோள் நின்று இந்த படத்தை வெளிவருவதற்கு மாபெரும் உதவி செய்த அன்பு தோழர் ஐயா திரு கணபதி அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். திரு ராஜ்குமார் அவர்களும் திரு கணபதி அவர்களும் ஐயா அவர்களும் சேர்ந்து இந்த படத்தை வெளியிட்டு வெற்றி படமாக்கி இன்று உங்கள் மத்தியில் பிரபலப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த படம் இன்று வெளியாகி ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் திரையரங்குகள் அதிகமாகவும் காட்சிகள் அதிகமாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த கடவுளுக்கு நன்றி, ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் போய் சேர வேண்டும் என்று இன்னும் பாஞ்சியோடு பிரார்த்திக்கின்றோம். இந்த படமும் இன்னும் பல வெற்றி படிக்கட்டுகளை தாண்டி உச்சம் தொட வேண்டும் என்று மனதார உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இப்போது இந்த படத்தின் பிரத்யேக பத்திரிகையாளர் சந்திப்பு காட்சி நடைபெற்றது. இதை உருவாக்கி நான் இசையமைப்பாளராக இருந்து தயாரிப்பாளராக ஆன காலகட்டம் தொட்டு என்னோட தோளோடு தோள் நின்று எனது வளர்ச்சிக்கு உதவிய அண்ணன் திரு நிகில் முருகன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் மென்மேலும் இதே டீம் பல படைப்புகளை உருவாக்க உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே, படவா திரைப்படத்தினுடைய இணை தயாரிப்பாளர், தமிழ்நாட்டினுடைய டிஸ்ட்ரிபியூட் நான் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி திரையரங்கெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக வெளியாகி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. இது ரொம்ப அற்புதமான திரைப்படமாக திரையரங்கில் வெளியாகிருக்கு. சூரி சார், விமல் சார் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இது பப்ளிக் ரிவ்யூ ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் காலையிலேருந்து அந்த ரிவ்யூஸை பார்த்துட்ருக்கோம். ஒரு திரையரங்குலையும் நாங்கள் பார்க்கும்போது ரிவ்யூஸ் நல்லா வந்துட்டுருக்கு. தேட்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த திரைப்படத்தை இணைந்து தயாரித்ததற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னாக்கா என்னுடைய நண்பர்கள்லாம் இந்த நேரத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கஷ்டம் வந்தாலும் வெற்றி வந்தாலும் நண்பர்கள் தான் கூட இருப்பாங்கன்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னுடைய அண்ணன்கள் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லா சூழ்நிலையும் கூட இருந்து ஹெல்ப் பண்ண ஒரே உறவுகள் இவங்க தான். மரியாதைக்குரிய நிகில் முருகன் சார் ரொம்ப இந்த திரைப்படத்தை தூக்கி பிடிச்சதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அண்ணன் அவர்கள் தான் அமைஞ்சிருக்காங்க. கணபதி அண்ணன் இந்த திரைப்படத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. முருகன் கணபதி என்னன்னாக்கா, கணபதி எனக்கு குலதெய்வம், முருகன் அவங்க தம்பி. அதனால் 2 பேரையும் சேர்த்து இந்த திரைப்படம் வெற்றி அடைறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. ஜான் பீட்டர் சார் நேரத்தில் வெற்றி. ஆமாம், கண்டிப்பாக இது தயாரிப்பு நம்ம இசையமைப்பாளர் ஜான் பீட்டர் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து இந்த திரைப்படத்தை என்கிட்ட கொடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சார் சப்போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பெரிய விஷயம்னா, இந்த டைட்டில் சாங்கு என்ன ஆருயிர் அண்ணன், இளைய கம்பன், கவிஞர், பாடலாசிரியர், என்ன வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கு அரசு கூட ஒரு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாமனிதர். இந்த நேரத்தில் எங்கள் அண்ணனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் சொர்க்கோ கருணாநிதி அண்ணன்
இவங்க வந்துட்டு என்னுடைய அண்ணன் மட்டும் இல்லை, என்னுடைய பேராசிரியர், என்னுடைய கடவுள்னு கூட சொல்லலாம். எங்களுக்கு கற்பித்து என்னை வந்துட்டு ஒரு உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பெருமையை எங்கள் சொற்ப அண்ணன் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பெரிய மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அனைத்து தரப்பிலிருந்தும் எனக்கு வந்துட்டு சோசியல் மீடியா மூலியமோ, வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் ஃபோன் கால்ஸ் மூலியமோ நிறைய வாழ்த்துக்கள் வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்துட்டு மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சனி ஞாயிறு சாட்டர்டே சண்டே வந்துட்டு ஃபேமிலியோடு வந்து திரையரங்கில் போயிட்டு படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூவை என் காண்டாக்டுக்கு அனுப்புங்க. இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.